கிளாம்பாக் பஸ் ஸ்டாண்டை அந்த மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்துருக்கிற கம்பெனி வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இப்போ ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பேட்டி கொடுத்தவங்களுக்கு மேலே கூட வழக்கெல்லாம் கூட போட்டாங்க. அவங்க எதுவுமே மக்கள் குரலை வந்து அவங்க கேட்கல. மக்களுக்காக பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் ஸ்டாண்டுக்காக மக்கள். இப்போ நார்த் மெட்ராஸ்லேருந்து சென்னை இங்கேருந்து போகிறவங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா ஒரு ஓலா ஏதாவது புக் பண்ணி போகணும். அந்த பஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதை விட அதிகமாக டபுள் பங்கு இந்த செலவு செய்ய வேண்டியிருக்கு. பொதுவாக நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய இடத்த வந்து காலியாக போட்டிங்கன்னா எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் ஆகிடுச்சு. அவங்க அந்த மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்டூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு செய்தி. அதாவது அது முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. பொதுவாக நம்முடைய முதல்வர் வந்து மக்கள் பிரச்சனையை கனிவோடு பார்க்கக்கூடியவர். அதற்கு எடுத்துக்காட்டாக கரூர் போயிருந்த சமயத்தில் கூட அந்த ரயத்வாரி பட்டா நிலங்களை வந்து விற்கிறதுக்கெல்லாம் தடை பண்ணி வச்சுருந்ததெல்லாம் வந்து ஒரு மனு கொடுத்து உடனே நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு 3085 ஏக்கர் மீட்டு கொடுத்துருக்காரு. இன்னும் அதனுடைய கண்டினியூஷன் தொடர்ச்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இது சென்னை மக்கள் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கான ஒரு வேண்டுகோள். அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 30 அவசரமாக கிளாம்பாக்கத்திற்கு மாற்றினார்கள். அப்போது சென்னை மக்கள் முழுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். படிப்படியாக கொஞ்சம் மாற்றினா மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம ஹைகோர்ட்டை ஒட்டி பாரிமுனையில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து அடுத்த கட்டமாக தான் நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி அதில் கொண்டு வந்தாங்க. இது வந்து சென்னை மக்களுக்கு ஒரு சென்டராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து போகிறதுக்கு எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி, அங்கே திருவற்றியூர்லேருந்து வந்தாலும் சரி, இந்த பக்கம் சவுத்தில் வந்து ஆதம்பாக்கம், இந்த பக்கம் எந்த பக்கம் வேளச்சேரி, எங்கேருந்து வந்தாலும் அது வந்து போகிறதுக்கு சென்டராக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு டிராஃபிக்கில் வந்து நெருக்கடி அப்படின்றதுனால இதை பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஏடிஎம்கே பீரியடில் தான் அந்த இடமெல்லாம் பார்த்து அலாட் பண்ணி அந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. கடந்த ஆட்சியில் அந்த வேலையெல்லாம் முடிக்கப்பட்டு அவசரமாக அது திறக்கப்பட்டது. அது திறக்கும் போது கூட அதை பற்றி அந்த மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்துருக்கிற கம்பெனி வந்து அது வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அப்போ ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பேட்டி கொடுத்தவங்களுக்கு மேலே கூட வழக்கெல்லாம் கூட போட்டாங்க. அதை காரணம் காட்டாமல் வேறு ஏதோ ஒரு நியூஸ் எடுத்து வெளியே போட்டாங்க. தகவல் ஏதோ ஒரு தவறுதலான நியூஸ் ஒன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் மாற்றி ஏதோ ஒரு நியூஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எல்லாம் வழக்கெல்லாம் போட்டாங்க. ஸோ இது வந்து மக்களுடைய நலனுக்காக அவங்க எதுவுமே மக்கள் குரலை வந்து அவங்க கேட்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு டெண்டர் விட்டவருக்காக தான் வந்து மக்கள் செயல்படணுன்ற மாதிரி. அதாவது மக்களுக்காக பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் ஸ்டாண்டுக்காக மக்கள். அந்த முறையில் கொண்டு போய் அங்கே அவசரமாக அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அது பொதுவாக என்ன அவங்க சொல்கிறது வந்து டிராஃபிக்கு தான் சொல்கிறாங்க. ஓகே, டிராஃபிக் தான். ஆனால் ஒன்று பண்ணியிருக்கலாமே, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை மட்டும் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளால் போயிட்டு தான் அவருக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு காசு கொடுக்கணுன்னா கூட அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு கூட கான்ட்ராக்டருக்கு காசு கொடுக்கறதுனால உள்ளே போயிட்டு அங்கேருந்து மக்களை பிக்கப் பண்ணிட்டு தானே போவாங்க. ஆனால் சென்னை மொத்தமாக வந்து நார்த் மெட்ராஸ் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஆவடி, இந்த பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது.
சென்னையினுடைய முழு பரப்புமே இந்த பக்கம் தான், நார்த்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து சவுத்துல இருந்து வரக்கூடிய மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஏன்னா சென்னைன்னு வந்து நம்ம தலைநகரத்தை பொறுத்த அளவில் வந்து இது ஒரு நார்த்தில் இருக்குது. இது ஒரு 750 கிலோமீட்டர் வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும் அங்கே வந்து சவுத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நம்ம அங்கேருந்து சவுத்தில் தான் இருக்குது இடம் எல்லாமே. ஸோ ஆனால் அந்த மக்கள் எல்லாருமே, அந்த எல்லா ஊரில் உள்ள மக்களும் சென்னையில் இருக்காங்க. சென்னை கோயம்பேடை சுற்றி தான் இந்த கோயம்பேடை சென்டர் பண்ணி தான் மக்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன, நீங்கள் அங்கே கொண்டு போனதுனால ஒரு ஊருக்கு போகணுன்னா, இப்போ நார்த் மெட்ராஸ்லேருந்து சென்னை இங்கேருந்து போகிறவங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு அரசாங்க பஸ்ஸை பிடிக்கணும்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா ஒரு ஆட்டோ இல்லாட்டா ஒரு ஓலா ஏதாவது புக் பண்ணி போகணுன்னா அவங்க அந்த பஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதை விட அதிகமாக டபுள் பங்கு இந்த செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அவங்க நார்த் மெட்ராஸில் இருக்கவங்க இப்போ 5 மணிக்கு பஸ் ஏறணுன்னா அவங்க அங்கேருந்து மினிமம் 2 மணிக்கெல்லாம் புறப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போது நீங்கள் ஏன் இப்போ அந்த சென்னையில் நீங்கள் எவ்வளவு நார்த் மெட்ராஸ் எல்லாம் ஃபுல்லு, இங்கே சென்னையிலேருந்து எல்லா சீட்டும் போச்சுன்னா மக்கள் பேச்சையே நீங்கள் வந்து கேட்கல. கடந்த ஆட்சியில் எதுவுமே காதில் வாங்கலை. அதே மாதிரி ஓம்னி பஸ்ஸையும் வந்து நீங்கள் அந்த பக்கம் சவுத்தில் இருந்தால் அங்கே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிச்சூரில் வந்து இந்த ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் நீங்கள் அங்கே ஒரு 43 கோடி ரூபாயில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினீங்க. ஆனால் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வாங்கி இப்போ அவங்க மேக்சிமம் வந்து கோயம்பேட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயம்பேட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால இப்போ வசதியாக இருக்கிறவங்க அவங்கள வந்து சீசன்ல எல்லாம் வந்து அன்லிமிட்டாக வந்து டிக்கெட் போடுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன புகார் இல்லைன்னு சொல்கிறீங்க? இது என்ன ஆன்லைனில் தானே அவங்க ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி புகார் கொடுப்பாங்க? அது நீங்கள் கடந்த காலங்களில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆட்சியிலையாவது அவங்க வந்து தன்னிச்சையாக டிக்கெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ வசதியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆம்னி பஸ்ஸில் போயிடுவாங்க. ஆம்னி பஸ்ஸில் போக முடியாதவங்க இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகணுன்னா கிளாம்பாக்கத்துக்கு தான் போகணும், எக்ஸ்பிரஸ் பஸ் ஏறணும்னா. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த பஸ்ஸையாவது நீங்கள் கொண்டு வந்து இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டு, இப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து சமூக விரோதிகளின் கூடாரம் ஆயிடுச்சு. பொதுவாக நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய இடத்த வந்து காலியாக போட்டிங்கன்னா எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கும். பஸ் ஸ்டாண்டு இருக்கிற காலத்திலே நீங்கள் பஸ் ஏற போனோன்னா அங்கே படுக்கிற எங்களை பார்த்தாங்கன்னா நம்ம போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் ஆயிடுச்சு. அவங்க அந்த மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போது என்ன, இப்போ டிராஃபிக்னா உங்களுக்கு மெயினாக எங்கே டிராஃபிக் ஆகும்னா, அரசு பஸ்ஸு எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் ஆனால் நம்மளுடைய போரூர் டோல்கேட்டில் தான் டிராஃபிக் ஜாம் ஆகும். அதாவது 2003 தான் அந்த டோல்கேட்டு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து இருந்த வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு, 2003 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 மடங்குக்கு மேலே வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போகுது. ஆனால் அதே டோல் பிளாசாவில் தான் எல்லா வண்டியும் போகணும். அங்கே தான் வந்து மெயினாக டிராஃபிக் ஜாம் ஆகும். நீங்கள் அந்த டோல் பிளாசாவை வந்து அந்த வெஹிக்கிளுடைய பெருக்கத்துக்கு ஏற்றபடி அதை அகலப்படுத்தினா அந்த இடத்துல கூட ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை வந்து மக்கள் நலன் கருதி இந்த பேருந்து நிலையத்திலேருந்து, அதாவது பழைய கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேருந்து அட்லீஸ்ட் ஒரு சவுத்துக்கு போகக்கூடிய ஒரு 50% ஆஃப் த பேருந்தையாவது நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்பிரஸ் அரசு விரைவு பேருந்தை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா சென்னை வாழ் மக்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம இங்கேருந்து போகிறவங்க கூட கிளாம்பாக்கத்துக்கு ஏதோ ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று பிடிச்சி போயிட்டா கூட வரும்போது, ஊர்லேருந்து வரும்போது ஏதாவது ஊருக்கு போகிறவங்க ஏதாவது லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து அங்கே திரும்ப வரும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓலா கூட கிடைக்காது, ஆட்டோ கிடைக்காது. அவங்கெல்லாம் வந்து பேசுகிற ரேட்டெல்லாம் கொடுத்து வர முடியாது. ரொம்ப வேதனைப்படுவாங்க. குழந்தைகளோட, வயசானவங்களோட போகிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை என்ன குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னா, அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸினுடைய மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ், அதாவது ஒர்க் ஷாப்பு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா பல்லவன் சாலை, மவுண்ட் ரோடு,
அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அவங்க அங்கே வர பேசஞ்சர் எல்லாம் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டுட்டு மேக்சிமம் பஸ்ஸஸ் வந்து அதே மவுண்ட் ரோடுக்கு தான் போகுது. அப்போ வந்து டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருக்கா? அதையெல்லாம் சமாளித்து தான் போகிறாங்க. திரும்ப வந்து அவங்க கிளாம்பாக்கத்துக்கு வர்றதும் அதே மாதிரி தான் வராங்க. சென்னையிலேருந்து ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸுகள் அத்தனையுமே அந்த ஆஃபீஸுக்கு வந்து தான் போகிறாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸு வெளியூர் டிப்போவில் உள்ள பஸ்ஸாக இருந்தால் கூட இங்கே தான் வந்து மெயின்டெனன்ஸுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதனால் மக்கள் நலன் சார்ந்த அரசு, நீங்கள் மக்கள் குரலை நீங்கள் கேட்டுட்டு இந்த சமூக விரோதிகளின் கூடாரமாக மாற்றப்பட்ட காலியாக இருக்கிற அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் மக்கள் பிரயோஜனத்துக்கு கொண்டு வந்து வெளியூர் செல்லக்கூடிய, அதாவது சவுத்துக்கு மெயினாக சவுத்துக்கு போகக்கூடிய பேருந்துகளை சென்னை கோயம்பேடு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். மக்கள் சார்ந்த ஒரு செய்தி இது. கடந்த ஆட்சி காலத்தில் அவசரமாக மாற்றினதுக்கு அப்போ ஒரு காரணம் சொன்னாங்க. ஏன்னா மக்கள் குரல்லாம் அவங்க கேட்கல. துபாயில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லூலு மாலை கொண்டு வந்து அங்கே கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறதா சொன்னாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அப்போது வந்து எல்லா எதிர்கட்சிகளும் குரல் எழுப்பி அந்த லூலு மால் இங்கே வருதுன்னு சொன்னதே, சென்னைக்கு வருதுன்னு சொன்னதே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. லூலு மால் திட்டமே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த லூலு மாலுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இதை வந்து அவசரமாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அது இப்போதைக்கு இந்த ஆட்சி வந்துடுச்சு. நீங்கள் அந்த காலியாக இருக்கிற அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை சென்னையில் இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனப்படும்படி மீண்டும் அதை பிரயோஜனத்துக்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கிறேன். இது மக்கள் சார்ந்தது. மக்களுக்கு நீங்கள் வந்து குரலுக்கு செவி கொடுக்குறவங்க. இது நீண்ட நாள் மக்கள் கோரிக்கை. 2023 டிசம்பர்லேருந்தே மக்கள் கோரிக்கை வச்சது. நீங்கள் இதை கவனம் செலுத்தி மீண்டும் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஆப்ரேட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திப்பேன். நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் வரக்கூடிய செய்திகள் பிரயோஜனமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.